பண்ணிவிட்டான் கிருஷ்ணாவதாரத்துல. எங்கிட்ட கதை கேட்டுட்டே இருக்கிற கோயம்புத்தூர்ல ஒரு பக்த சொன்னான், உங்க கதைக்கு வந்தா குழம்புறதுமா. எனக்கு என்ன குழம்புறதுன்னு, அம்பாளை பத்தி வர்ணிக்கிறதே அம்பாளையே பூஜை பண்ணணும் போல இருக்கு. முருகனை பத்தி நீங்க உபன்யாசம் பண்ணா முருகனையே பூஜை பண்ணணும் போல இருக்கு. ராமரை பத்தி சொன்னா ராமரையே பூஜை பண்ணணும் போல இருக்கு. கிருஷ்ணரை பத்தி வர்ணிக்கிறதுல கிருஷ்ணரையே பூஜை பண்ணணும் போல இருக்கு. நான் யாரெல்லாம் பூஜை பண்றது எனக்கு புரியலையே. நான் சொன்னேன், ஹிந்து மதத்துல எல்லா தெய்வத்தையும் பூஜை பண்றாப்புல ஒரு வருஷத்துல எல்லா நிகழ்ச்சிகளும் வச்சிருக்கு, எல்லா விழாவும் வச்சிருக்கு. ஒரு சிலர் மாத்திரம் ராமநவமி கொண்டாடுங்க, ஒரு சிலர் மாத்திரம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடுங்க, ஒரு சிலர் மாத்திரம் நவராத்திரி கொண்டாடுங்க, ஒரு சிலர் மாத்திரம் ஷஷ்டியை கொண்டாடுங்க, சில பேர் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடு. அப்படிலாம் சொல்லல, எல்லாரும் எல்லா தெய்வத்தையும் வணங்கப்பட வேண்டும் என்றே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா விழாக்களையும் வச்சிருக்காரு. அந்தந்த விழாக்கள் வரும்போது அப்பப்ப மனசுக்கு மார்கழி வருதா, அத்புதமான வைகுண்ட ஏகாதசி வரப்போறது. தை மாசம் வருதா, தை கிருத்திகை வருது. மாசி மாசம் வருதா, மகா சிவராத்திரி வரப்போறது. பங்குனி வருதா, உத்திரம் வரப்போறது. சித்திரை வருதா, ராமநவமி வரப்போறது. எப்படி வரிசையா ஒவ்வொரு மாசங்களையும் அந்தந்த ஒரு தேவதைகளை பூஜிக்கிற மாதிரி ஹிந்து மதம் நமக்கு ஒரு வழியை போட்டு கொடுத்திருக்கிறது. அந்த வழியிலே நாம் செல்லப்பட வேண்டும். பஷ்யந்த்யதோ ரூபமதப்ரசக்ஷுஷா. அந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு இல்லை, அதை தான் திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருந்தேன். பஷ்யந்த்யதோ ரூபமதப்ரசக்ஷுஷா. பாகவதத்துல சொன்னாள், அதப்ரசக்ஷுஷா பஷ்யந்தி. ஸ்தூலமான சூக்ஷ்மமான திருஷ்டியில எல்லாரும் பார்க்கிறார்கள், ஸ்தூலமான திருஷ்டியில பார்க்கல. ஸ்தூல திருஷ்டின்னா என்ன, சூக்ஷ்ம திருஷ்டின்னா என்ன? நம்ம கண்ணால பார்க்கறமே இதெல்லாம் ஸ்தூலமான திருஷ்டி. இது ஃபேனு, இது லைட்டுன்னு சொல்றோம். சூக்ஷ்ம திருஷ்டி அப்படின்னா என்ன? மகாபெரிவா பூஜை பண்ணிட்டே இருந்து வாசகிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி வந்து நின்னுது. ஒரு ஆடு வந்து மேனு கத்திட்டு, பெரியவா அப்படி திரும்பி பார்த்தார். இன்னைக்கு அனுஷம், இப்ப நான் உபன்யாசம் பண்றது அனுஷம் வந்து இருந்தோ ஆச்சாரியரை ஸ்மரிக்க வேண்டிய கெட்டதை தான் இருக்கும் நாம் எல்லோரும். இப்படி திரும்பி பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சுன்னு வருவோம் எல்லாரும். எல்லாருமா ஆட்டுக்குட்டியை பிடிச்சுன்னு வந்தார். அதை குளிப்பாட்டுங்கன்னார். குளிப்பாட்டினார். சந்தனம் எடுங்கன்னார், குங்குமம் எடுங்கன்னார், மாலை சாத்துங்கன்னார், மேல வஸ்திரம்லாம் சாத்துங்கன்னார், தூப தீப நைவேத்தியங்கள்லாம் பண்ணுங்கன்னார், எல்லாம் பண்ணுங்கன்னார். எல்லாரும் எல்லாம் பண்ணிட்டே இருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு ஆடு போயிடுத்து. எல்லாரும் கேட்டா, என்ன இது ஆச்சரியமா இருக்கு, ஆட்டை பூஜை பண்ண சொன்னேன் இல்லைங்க அப்படின்னு. உடனே மகாபெரிவா என்ன சொன்னார் தெரியுமா? அது வந்து தபோவனத்திலேருந்து ஞானானந்தகிரி சுவாமிகள் வந்திருக்காரு இப்ப ஆட்டு ரூபத்துல. அதுக்குத்தான் சூக்ஷ்ம திருஷ்டின்னு பேரு. நம்மளால பார்க்க முடியுமா? நம்ம ஆடா பார்க்கிறோம். அவர் கண்ணுக்கு தெரியறது வந்திருக்கிறது ஞானானந்தகிரி சுவாமிகள் வந்திருக்கா அப்படின்னு அவருக்கு தெரியும். அத மாதிரியான சூக்ஷ்ம திருஷ்டியை அடையறதுக்கு எத்தனையோ ஜென்மால தபஸ் பண்ணணும், எவ்வளவோ பூஜை பண்ணணும்.